ரீசெண்டா பார்த்தேன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா ஏசியா கப் 2025க்கான ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இருங்க பாய். இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பார்த்தீங்கன்னா பெற்றிருப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வின் பண்ணது மட்டும்தான்டா நாங்கள் இந்தியான்னு சொல்கிற மாதிரி வெறும் கப்பு கூட இல்லாமல் பார்த்தா செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புரியலையே. இதுதான் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாலையும் பார்த்தா இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸோ இவங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன காரணம், அந்த கோப்பை யாருக்கிட்ட இருக்குது, என்ன என்ன எழவி அது, இந்த கோப்பையை வச்சுக்கிட்டு இருக்குங்க, எப்போ இவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இந்த ஏசியா கப் 2025 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, ஸோ 3 மேட்ச் பாகிஸ்தான் கூட பார்த்தா நம்மளுடைய இந்திய அணி விளையாடி இருப்பாங்க. அதில் ஒரு மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர்களுக்கு யாருக்குமே கையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகமாலில் தாக்குதல் நடந்தது. அதில் பார்த்தா நம்மளுடைய இந்தியர்களை 27 பேர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதல்ல பாகிஸ்தானிகள் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் நம்மளுடைய இந்தியர்களை பார்த்தா சுட்டு கொன்று இருப்பாங்க. ஸோ இதை காரணமாக வச்சு சிந்தூர் ஆப்ரேஷன், இந்த ஒரு ஆப்ரேஷன் முன்னிலையில் பார்த்தா சூரியகுமார் தலைமையில் இந்திய அணி பார்த்தா விளையாடி இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 டோர்னமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக விளையாடி இருப்பாங்க. 3 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை கரிய பூசுற விதமாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு பச்சை கலர் ஜெர்சி போட்ட நோய் கிருமிகள் சொல்கிற மாதிரி தான். ஸோ அவங்கள பார்த்தா இந்திய அணி ஒதுக்கி வச்சுட்டாங்க. 3 மேட்சும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு இந்திய அணி பார்த்தா மிகப்பெரிய வெற்றியை பார்த்தீங்கன்னா பெற்று இருப்பாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் விடுவோம். இப்போ ரீசெண்டாக கோப்பை யார்கிட்ட இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசிய கிரிக்கெட் கவுன்சில் அவங்க கிட்ட தான் இருக்குது. ஏசிசி தலைவரான மோனிஷ் நாக்வி இவங்க கிட்ட பார்த்தா இப்போ இந்த ஒரு கப்பு இருக்கிறதா பார்த்தா சொல்கிறாங்க. இவங்க இந்த கப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, இந்தியா ஜெயிச்சவங்க கிட்ட கொடுக்காம பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணியிருக்க போகிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை வின் பண்ணதும் செலிப்ரேஷன் நடக்கும். ஸோ கோப்பையை வழங்குவாங்க. அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே கலந்துக்கல. ஸோ பாகிஸ்தான் வீரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேலே லேட்டாக வந்ததால் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடுப்பாகி ஸோ அவங்களுடைய செலிப்ரேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். சரிப்பா லைட்டாக போகிறாங்க, நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமையை வெண்மத்தை கக்கிட்டு போகிறான். செலிப்ரேஷன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசு தொகை மட்டும்தான் கொடுத்தாங்க. அதில் பரிசு தொகையை யார் வின் பண்ணாங்கன்னா 37 லட்சம் மதிப்பில் கொண்ட அந்த ஒரு காரை பார்த்தா நம்மளுடைய யங் பிளேயரான அபிஷேக் சர்மா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவங்க பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. நன்றி நன்றி நன்றி. அந்த ஒரு காரில் அவங்க சுமன் கில் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் போயிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஓல்டு பிளேயர்ஸ் தோனி, யுவராஜ் இவங்க 2 பேரும் எப்படி ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் சுமன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா காரில் டிரைவிங் போகிற இமேஜஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்தா சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் இந்தியா இந்த ஒரு மேட்சை தோற்றுருவாங்க. 35 3 இருந்தது. ஸோ விக்கெட்டும் விட்டுட்டாங்க, ரன்னும் அடிக்கல, கிட்டத்தட்ட தோற்றுருவாங்கன்னு பார்த்தா திலக் வர்மா இந்த ஒரு மேட்ச்சில் பயங்கரமான ஒரு அடியை கொடுத்து இந்தியாவை பார்த்தா வின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்காரு. நாக்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை அகைன் பார்த்தா நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு செலிப்ரேஷனை பெருசாக கொண்டாடணும், இதில் பார்த்து நான் கோப்பையை வழங்குற மாதிரி பார்த்தா செலிப்ரேஷன் பண்ணணும் இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டே சொல்லியிருக்காங்க, பிசிசி கிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பிசிசி என்ன மறுத்துட்டாங்கன்னா இதை அகைன் பார்த்தா நடத்துறது முடியாத காரியம். ஸோ இதை பார்த்தா ரிட்டன் நடத்தவும் முடியாதுன்னு பார்த்தா சொல்லி முடிச்சிட்டாங்க. இதனால தான் இனிமேல் பார்த்தா கோப்பை இல்லாமல் தான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ணி முடிச்சிட்டாங்க. இனிமேல் இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சிந்தூர் ஆப்ரேஷனை முன்னிட்டு பார்த்தா இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தா பாகிஸ்தானுக்கு எதிராக நம்மளுடைய இந்திய அணி பார்த்தா பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இப்போ இதெல்லாம் கரெக்டாக தப்பா இல்லைன்னு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் 10 தடவை எங்கள் கூட மேட்ச் போட்டாலும் நாங்கள் ஒரு தடவை கூட உங்களை ஜெயிக்க விட மாட்டோமே கண்டி, நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்கிறோம். இதுமாக பார்த்தீங்கன்னா இந்தியா அடிக்கு மேலே அடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட கேப்டன் அவங்கள பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் இமேஜ்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவில் பார்த்தா இந்தியா ஜெயிச்சது வெறுப்பு தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காசோலியை வின் பண்ணுறதை
காசோலியை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போனார் பாகிஸ்தானோட கேப்டன். இந்த ஒரு மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்குன்னா திலக் வர்மா தாங்க. 53 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 69 ரன்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தா தோக்குற நிலைமையில் இருந்தாங்க. ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த அளவில் அவங்களுடைய எமோஷன் பார்த்தீங்கன்னா இருந்து ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வின்னிங் ஷாட் அடித்து இந்த ஒரு மேட்ச் ஜெயிக்க வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ரிங்கு சிங். தலைவன் 2 பாலுக்கு 1 அடிக்கணும்னு இருந்தது. கரெக்டாக வந்து இறங்கி இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ரிங்கு சிங் 4 அடிச்சு அதுக்கப்புறம் நான் செலிப்ரேஷன்லாம் ஆரம்பித்து இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.